ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஏற்கனவே நம்ம ஸ்பெக்ட்ரம் ஆஃப் ஏனா என்னன்னு பார்த்தோம். பனாக் ஸ்பேஸில் இப்போது ஒரு ஏன்ற ஒரு எலிமெண்ட் பிஎல் ஆஃப் எக்ஸ்ன்ற ஒரு பவுண்டட் லீனியர் ஆப்ரேட்டராக இருந்துச்சுன்னா அதை இன்வெர்ட்டிபிள்னு எப்போ சொல்லுவோன்னா ஏபி ஈக்குவல் டு பிஏ ஈக்குவல் டு ஐயாக இருக்கும்போது, அது ஒரு யூனிட் ஆப்ரேட்டராக இருக்கும்போது, யூனிட்ரி ஆப்ரேட்டராக இருக்கும்போது ஏ வந்து பியை வந்து நம்ம இன்வெர்ஸ் ஆஃப் ஏனும் ஏவை வந்து இன்வெர்ட்டிபிள்னு சொல்லுவோம். அதே மாதிரி இதை வந்து ஒரு கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் ஏ மைனஸ் கேஐன்னு எழுதும்போது அது நாட் இன்வெர்ட்டிபிளாக இருந்துச்சுன்னா அதோடைய கே கொடுக்குற வேல்யூஸ் எல்லாமே நம்ம ஸ்பெக்ட்ரல் வேல்யூஸ்ன்னு சொல்லுவோம். அண்ட் இது நாட் இன்வெர்ட்டிபிளாக இருக்கும்போது இந்த ஸ்பெக்ட்ரல் வேல்யூஸ் எல்லாத்தையும் ஒரு செட்டாக எடுக்கும்போது நம்ம ஸ்பெக்ட்ரம் ஆஃப் ஏன்னு சொல்லுவோம். அண்ட் அதை வந்து எஸ் ஆஃப் ஏன்னு டினோட் பண்ணுவோம். அப்போது இது நாட் இன்வெர்ட்டிபிளாக இருக்கும்போது கிடைக்கிற செட் ஆஃப் ஆல் ஸ்பெக்ட்ரல் வேல்யூஸை நம்ம ஸ்பெக்ட்ரம் ஆஃப் ஏன்னு சொல்கிற மாதிரி, செட் ஆஃப் ஆல் அதே வந்து இது நாட் இன்வெர்ட்டிபிளாக இல்லாமல் இன்வெர்ட்டிபிளாக இருந்துச்சுன்னா அது கொடுக்குற செட் ஆஃப் ஆல் ஸ்பெக்ட்ரல் வேல்யூஸ் வந்து எல்லாமே ரிசால்வென்ட் செட் அப்படின்னு சொல்கிறோம். The complement of set of all spectral values in K is called resolvent set. அப்போனா இது காம்ப்ளிமெண்ட்டாக இருக்கணும்னா இது வந்து இன்வெர்ட்டிபிளாக இருக்கணும், அப்படி தானே? ஸோ ரிசால்வென்ட் செட்டை நம்ம பார்த்தோம். இது வந்து ப்ரீவியஸ் வீடியோலேயே நம்ம பார்த்துட்டு இப்போ ஒரு வாட்டி கிளான்ஸ்க்கு பார்த்தோம். இப்போ அதை வச்சு தான் நம்ம ஸ்பெக்ட்ரம் ஆஃப் ஏ வந்து ஹில்பர்ட் ஸ்பேஸில் பார்க்க போகிறோம். ஹில்பர்ட் ஸ்பேஸ் பொறுத்த வரைக்கும் ஸ்பெக்ட்ரம் ஆஃப் ஏன்றது the first subset of the scalars which we associate with A in BL of H. BL of H என்ற bounded linear operator in Hilbert spaceலேருந்து ஒரு ஏன்னு ஒரு எலிமெண்ட் எடுக்கிறோம். இது வந்து யூனிட்ரி ஆப்ரேட்டராக இருக்கணும். அண்ட் ஆல்சோ இஸ் த ஸ்பெக்ட்ரம் ஆஃப் ஏவாக இருக்கணும். ஏவுடைய ஸ்பெக்ட்ரம் வந்து ஃபஸ்ட்டு சப்செட் ஆஃப் ஸ்கேலார்ஸாக இருக்கணும். அதை வந்து எஸ் ஆஃப் ஏன்னு டினோட் பண்ணுறோம். ஏ மைனஸ் கேஐ வந்து நாட் இன்வெர்ட்டிபிள் இன் BL of H இருக்கணும். Then the element of S of A is called spectral value of A. So spectral value போது இந்த K belongs to K என்ற elements தான் வந்து spectral values. ஹில்பர்ட் ஸ்பேஸ்லேயும் பனாக் ஸ்பேஸ்லேயும் சேம் டெஃபினிஷன் தான். இந்த BL of Hம் BL of Xம் தான் வேறு வேறு. அதில் பனாக் ஸ்பேஸில் வரும்போது ஹெக்ஸ்ன்னு போட்டோம், இங்கே வந்து ஹெச்ன்னு போட்டிருக்கோம், அவ்வளோதான் வித்தியாசம். ஸோ ஸ்பெக்ட்ரம் ஆஃப் ஏவுடைய காம்ப்ளிமெண்ட் தான் வந்து செட் ஆஃப் ஆல் எஸ் ஆஃப் ஏவுடைய காம்ப்ளிமெண்ட் இன் கே தான் வந்து ரிசால்வென்ட் செட்டுன்னு நம்ம பார்த்துருக்கோம்.